அப்படி நான் வாழ்வா என்று சொல்லி எனக்கு வரம் கொடுத்த என்னுடைய மன்னவராகிய நான் ஒரு வாரத்து உன்ன இடத்துல கேட்கலான்னு சொல்லி நான் ஆசையோட இருக்கிறேன். கேட்கலாம். எந்த வார்த்தையா இருந்தாலும் சரி கட்டின மணவாளர் இடத்துல தயக்கம் இல்லாத கேள் பார்க்கலாம். அப்படி நான் சித்திர சமாதானத்துல இருந்த பெண்ணு சரி தாதிமார்களை விட்டு எதற்காக மன்னா என்ன வரவழைத்தங்கள்? இந்த அகில உலகத்தில இந்த பாரா சபையிலே எனது ஆசை மனைவியை எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? எதற்காக வரவழைத்தீங்க? அகில உலகத்தின் ஆண்டு வரக்கூடிய வெள்ளையங்கிரியில் பொற்படமாக எழுந்து வரக்கூடிய முக்கண்டாராய பரமக்கடவுளத்துல வேணுங்கிற வரத்தை பெற்று மும்மூர்த்தி தேவர்களை மூவற்ற பேர்களையும் 48,000 ரிஷிமார்கள் கிண்ணர் என்று சொல்லக்கூடிய அனைவற்ற பேர்களையும் வரத்தை வாங்கிக் கொண்டு ஒவ்வொருத்தரையும் நான் அழிக்க வேண்டும். அப்படி வரம் வாங்க வேண்டும், தேவர்களை சிறைபிடிக்க வேண்டும். அதனாலே ஒரு வார்த்தை உன்னிடத்தில் சொல்லிவிட்டு தேவர்கிட்ட வரம் வாங்கின உடனே நான் தேவர்களை இன்றைய தினத்தில் சிறைபிடிக்க வேண்டும். பெண்ணே, நான் போய் வருகின்றேன். ஏங்க நீங்களுக்கு என்ன கோபத்துல குறைவா இல்ல உனக்கு திறமையில குறைவா இல்ல வீரத்துல குறைவா? இல்ல, எல்லா அதிகாரமும் உங்ககிட்ட இருக்குது. இன்னையா வெள்ளைகிரி சென்று முக்கன் படையிட்டு தேவர் மூவர்கள் எல்லாம் நான் சிறைப்பிடிக்க வேண்டும். நான் தான் இந்த நாட்டில் நான் தான் மன்னனா வாழ வேண்டும். எதற்காக நீ வெள்ளையங்கிரி போற? எதற்காக நீ வர வாங்குற? என்ன காரணம் என்று கேட்கிறாய். நான் யாரையே சிறைபிடித்தாலும் சரி, நான் சென்று உடனே பார்த்தால் அனைவற்ற பேர்களும் என்னை கண்டு பயந்துதான் ஓட வேண்டும். எதிர்த்து யாரும் என்னிடத்தில் பேசக்கூடாது. அப்படிப்பட்ட வரத்தை வாங்க வேண்டும். உலகம் படி இலக்கும் பரமநாதனிடத்தில் தந்திரமாக வரத்தை வாங்கி பரமனையும் நான் பிறகு சிறைபிடிப்பேன். அதனால நான் போய் வருகின்றேன். போய் வா மன்னவா என்று ஒரு வார்த்தை சொன்னால் போய் வருகின்றேன். பெண்ணே, நீங்கள் போக வேண்டாம்.
நான் ஒரு காலமும் போக விட மாட்டேன் அண்ணா. தேவி கட்டின மனைவி இடத்துல போகும் நேரத்துல போக வேண்டாம்னு சொன்ன எனக்கு பொண்டாட்டியா அவளுக்கு பொண்டாட்டியா காட்டுறான்னு அடிக்கிறேன் அங்கே அவன்கிட்ட போற அடிப்பட்ட மேனி இல்லைங்க. சரி அடிச்ச அடி எல்லாம் அங்கமெல்லாம் நோவுது. நான் எதற்காக உன்னை நான் போக கூடாதுன்னு சொல்றேன். எதற்காக போக கூடாதுன்னு சொல்றேன் தெரியுமா? நான் ஒரு ஆகாதத்தா ஒரு சொப்பனமா என்னடி அரைக்க கண்ட என் மன்னவன் சாவ கண்ட குங்குமால அரைக்க கண்ட என்ன பண்ணவன் சாவ கண்ட செஞ்சு வச்சு சில போல என் புருஷ மாதிரி அலங்களையோ அந்த சிறிய வாங்காரத்திலயோ கோபத்திலையோ இப்படியா அப்படி பிரச்சனை விட்டுட்டேன். எத்தனை அடி அடிச்சாலும் இந்த முகத்தை நான் 24 மணி நேரம் பாத்துக்கிட்டே நான் எத்தனை சொன்னாலும் கட்டில படுத்தா என் புரிச்ச மாதிரி கட்டி பிடிக்க யாராலையும் முடியாது. அப்படியே அப்படி புரிச்ச ஆடி போட்டுட்டு போய் சேர்த்து விட்டானா யாரு என்ன தம்பி குண்டா என் புரிச்ச போறது ஒரு ஆட்டு வழிய பண்ணிக்கிட்டே சாமி காராவது பிடிக்கிறேன் கட்டி பிடிக்காதரா வெயிட்டாகிற ஏன்
எங்கடா போறாரு? இவன் சாதாரண பட்ட முடி போட்டு காட்டுல கண்டக்கறி தின்னவன். நல்லா தெரிஞ்சுக்குமா, அரசன் சராசந்தன் ஒருத்தர் இருந்தான். சரி, யார் இருந்தா? சராசந்திரன். சராசந்தன் வந்து இவன மாதிரி ஒரு அரக்க குலத்துல பிறந்தவன். சரிடா. அவன் சரதேவி வரம் பெற்றவன். சரி, அவனை கிழிச்சாலே அவன் திருப்பி ஒட்டிக்குவான். அந்த சரதேவி வரம் கொடுத்து ஒரு அம்மாளுக்கு பிறந்தவன்ல, அவன் 3 அம்மாளுக்கு பிறந்தவன். அப்படியா? சரிடா. சரதேவி வரம் வாங்கணும் யாருமே கிடையாது. அவனையே அந்த வீமை கிழிச்சு கொண்டு விட்டான். ஆமா, அதெல்லாம் அந்த தேவர் சதி. இந்த நாள் இந்த மாதிரி ஆளு போனா கொண்டு விடுவான். ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, ஐயோ என்னோட பட்டு ராஜா புத்திரி என்னோட பட்டு ரோசா வாசனிக்கா எனக்கு ஒரு பாவி பண்ணி வாசனிக்கும் அடியம் பிறந்த சிறுமியிலே என்ன ஒரு தேடி வந்து மழையிட்டான். எனக்கு ஒரு மாலையிட்ட நான் மகிழா எனக்கு ஒரு மாங்காயல நீரு ஒரு மாலாத கண்ணீரு ஐயனுக்கு ஒரு பாடுங்க நான் கட்ட பாலகன் மடிந்தேனே பாடையாருக்கு பாடா பிறந்த சிமையிலே என்னோட பாலகனை கொஞ்சம் வானோ. ஐயோ ஐயோ ஐயா பிடிச்ச போறேன்டா. ஐயோ அப்பா, நான் ஒரு நிமிஷம் ஐயா பொறிச்சல விட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு என் கொடுத்தா இருந்து பாரு. ஏ அப்பா, கூட இருந்தா நான் இருந்துடுவேன். ஒரு ஒப்பாரி வைக்கிறோமா? என் மேல ஏரிய மேல படுத்தா நான் நச்சுக்கு சாமி உன் குறைய எடுத்துக்கிட்டு ஏ கூட பிறந்த அண்ணா, கூட பிறந்த தொங்குச்சு மாமன் போறன்னு சொல்றானு உயிரோட வருவானா செத்து படமா வருவானோ? குறைய எடுத்துக்கிட்டு சேலை கோரட்டு போனாலோ என் கூட பிறந்த சீராளா உன் குறையத்தான் கேப்பாரில்ல. இந்த சுந்தராயரோட குடிய வச்சு சஞ்சலத்தை எடுத்துக்கிட்டு என் கூட பிறந்த தம்பி உடலுக்காரங்க செத்தா புட்டான்.
ஆத்தியால குவாரட்டு போனாலும் ஏன் கொள்ளுகிற மாமா என் கூட பிறந்த தம்பி குறையாத்தாங்க பாருங்க எங்க ராஜா உன்னை இந்த குடிய வச்சு